ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ செய்கிறதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். கொதி வந்துட்டு இருக்கு பாருங்கள். இப்போது 1 கப் அளவுக்கு சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். இது வறுத்த சேமியா. சேமியா சேர்த்த பிறகு அப்பப்போ கலந்து விட்டு வேக வச்சுக்கணும், அடி பிடிக்காமல். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 1 கப்பில் கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இது ஒன் சைடு இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு. சேமியா நல்லா இந்தளவுக்கு தண்ணி எல்லாமே இல்லை, அந்தளவுக்கு நல்லா உறிஞ்சி வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ பால் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கஸ்டர்ட் பவுடர், மில்க், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு அதிலேயே வெண்ணிலா எசன்ஸ் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருந்தது எனக்கு. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னொரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி, திராட்சை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். முந்திரி, திராட்சை இதெல்லாம் எவ்வளவு தேவையோ சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள். கருக விட்டுறாமல் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா ஆறினதும் இன்னும் திக்காயிடும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.